ஹலோ இன்வெஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசாங் சர்வீசஸோட அட்வைசரி சேனல் வந்து நான் சேவிங்ஸ், இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா அட்வைசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த வீடியோவில் ட்ரேடிங் செக்டாரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அவங்களோட போனஸை 5:1 அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இந்த போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகும், அதோட எக்ஸ்டேட் என்ன, இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, இந்த டைம்ல இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள், டிராபேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அட்வைசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். நம்ம பார்க்க போற ஸ்டாக் ஈஸ்டர்ன் லாஜிகா இன்ஃபோவே லிமிடெட். ட்ரேடிங் செக்டர்ல வராங்க. இவங்களோட மேஜர் பிசினஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல லேப்டாப்ஸ், மொபைல்ஸ், அக்சசரிஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்றது இவங்களோட மேஜர் பிசினஸா இருக்கு. இவங்களோட growth ரொம்ப அமேசிங்கா இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல அவங்க 465% வரைக்கும் ரிட்டர்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பிலோ ஆவரேஜ் தான். ஆனா அவங்களோட growth நல்லா இருக்கு. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது அவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க இப்ப 1464 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் பிலோ 240 ரூபாய்க்கு இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் அவங்களோட பிரைஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். 5:1 அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்களோட போனஸ் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பிரைஸ் 1464 இருந்து 240 to 250 அந்த ரேஞ்சுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 413 கோடி. அவங்க இப்ப 52 வீக் ஹைட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 52 வீக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட லோன் பாத்தீங்கன்னா 195 ரூபா. அவங்களோட ஹைன்னு பார்க்கும்போது 1501 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. பி ரேஷியோ 86 இருக்கு. இந்த ஸ்டாக் இல்லாம இந்த ட்ரேடிங் செக்டர்ல வர எல்லா ஸ்டாக்குக்குமே பி ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். அவங்களோட புக் வேல்யூ 196. ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ROCE 11% இருக்கு. இந்த செக்டரோட ஆவரேஜும் 11% தான். ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா அவங்க 8% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஹியூஜான ரேலி கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்களோட பிரைஸ் அதிகமாகும் போது போனஸ், ஸ்பிளிட் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களோட பிரைஸை ஆவரேஜ் பண்ணிக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த போனஸ்க்கு அப்புறமே இன்னொரு ஸ்பிளிட் கிடைக்க நமக்கு சான்சஸ் உண்டு. டெப்ட் டு ஈக்விட்டி 1.65 இருக்கு. அவங்களோட அதிகபட்ச கடன் 93 கோடி. இந்த ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 319 ரூபா வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74%ல அவங்க ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக்ல பிளட்ஜ் கிடையாது. இந்த அளவு ஓவர் பிரைஸா இருக்கிற இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்களோட ஆஃப் இயர்லி ரிசல்ட்ஸ்ல லாஸ்ட் செப்டம்பர்ல 507 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டா அவங்க 3 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேல்ஸ் பார்த்தோம்னா 901 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட்டா அவங்க 5 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. மார்ச் 2023 ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட சேல்ஸ் இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. earning per share 17 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவங்களோட சேல்ஸ் growth 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 22% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல அவங்களோட ரிசர்வ்ஸ் 53 கோடி. ஆனா அவங்களோட கடனோட அளவு 92 கோடி. இது ஒரு நெகட்டிவா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல ப்ரொமோட்டர்ஸ் 74% வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 27% இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸ், ப்ராஃபிட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 74%ல ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஸ்டாக்ல எந்த பிளட்ஜும் கிடையாது. earning per share 17 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவா நம்ம பார்க்கலாம். அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கோட நெகட்டிவ் நம்ம பார்க்கும்போது அவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் ஓவர் பிரைஸா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட கடன் 1.65% வச்சிருக்காங்க. இது அவங்க ரிசர்வ்ஸோட அதிகமா இருக்கு. இதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட நெகட்டிவா நம்ம கன்சிடர் பண்ணலாம். போனஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 5:1 அப்படி ரேஞ்சில் கொடுக்குறாங்க.
அதோட எக்ஸ் டேட் 21 பிப்ரவரி 2024. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை இன்வெஸ்ட் பண்ற இதில் கன்சிடர் பண்றீங்கன்னா ஷார்ட் டைம்ல இந்த போனஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். இது என்னோட பர்சனல் அட்வைஸ். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பண்ற லைக் அண்ட் ஷேர் எனக்கு ரொம்ப முக்கியம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அட்வைசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்ல ஸ்டாக்கோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.